ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த நாளிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே உங்களுடைய இல்லங்களிலே சந்தித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தவும், அவர் சமூகத்தில் இருந்து செபிக்கவும், அவருடைய வார்த்தைகளை கூறவும் கர்த்தர் எங்களுக்கும் எங்களுடைய குழுவிற்கும் கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். புதுவாழ்வு சுவிசேஷ திருச்சபையிலிருந்து உங்களுக்கு வாழ்த்துதல்களையும் நன்றியையும் நான் கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களுடைய மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக, ஆவியானவருடைய வழி நடத்துதல் நம்ம மத்தியில் காணப்படும்படியாய் நம் கண்களை மூடி தேவனுடைய நாமத்தை நோக்கி பார்ப்போம். வேதம் சொல்கிறது, எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் கூடுகிறார்களோ அவர்களுடைய மத்தியிலே நான் கடந்து வருவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குரைத்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாத ஆண்டவர். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. உண்மையான மனதோடு கூட, ஆத்ம பாரத்தோடு கூட, தாகத்தோடு கூட யார் ஒருவர் ஆண்டவர் சமூகத்துக்களை கடந்து வருகிறார்களோ அவர்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறவராய், இடைப்படுகிறவராய் காணப்படுகிறார். எத்தனை நல்லவர் நம்முடைய ஆண்டவர், எத்தனை மேன்மையுள்ளவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்க கர்த்தர் இப்படி ஒரு ஸ்லாக்கியத்தை உங்களுக்கு எனக்கும் தந்திருக்கிறார். கண்களை மூடி நாம் ஆண்டவரை பார்ப்போம். இந்த ஆராதனை ஒரு புத்தி உள்ள ஆராதனையாய் இருக்கட்டும். இந்த ஆராதனை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஆராதனையாய் மாறட்டும். அநேகர் இயேசுவை உயர்த்துகிற, இயேசுவை மகிமைப்படுத்துகிற, ஆண்டவரை போற்றுகிற ஆராதனையாய் இது மாறட்டும். மனிதனை உயர்த்துகிறதாய் அல்ல, தேவனை உயர்த்துகிறதாய், ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறதாய் இந்த ஆராதனை மாறட்டும். பாடுகிற பாடல்கள், செய்கிற ஜெபம், தியானிக்கிற வேத பகுதி எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கிருபை கூட இருந்து நம்மை வழி நடத்தும்படியாய், தேவனுடைய வார்த்தை பிரத்யேகமாய் நம்முடைய மத்தியில் இடைப்படும்படியாய் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். வேதம் சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. ஆகவே நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த ஆராதனைக்குள்ள நான் கடந்து வரும் பொழுது ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் பாட, உயர்த்த, போற்ற கர்த்தர் எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்போம். அடுத்து ஆண்டவர் சமூகத்தில் வந்து உள்ளத்தை திறந்து இருதயத்தை ஊற்றி நான் செபிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேட்போம். அடுத்து தேவ வார்த்தைகளை நான் கேட்கும்போது என் இருதயம் திறக்கப்படட்டும். இருதயத்தை நொறுக்குங்க, என்னை உருவாக்குங்க, என்னை உடைங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கேட்க போகிறோம். கண்களை மூடி என்னோடு கூட நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களா? வேதவசனம் சொல்கிறது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலங்களில் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எவன் ஒருவன் தாகத்தோடு கூட ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, என்னோடு கூட இடைப்படுங்க என்று சொல்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில தேவ வார்த்தை, தேவ வல்லமை ஊற்றப்படும். கண்களை மூடுவோமா? நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே இந்த தருணத்தை, நேரத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் இருதயத்தை, எங்களுடைய நினைவுகளை, எங்களுடைய செயல்களை, எங்களுடைய ஆராதனையை உடைய திருசமூகத்தில் இந்த நாளில் நாங்கள் தருகிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவ வல்லமை, தேவ மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் எங்களை உயர்த்துங்கப்பா. ஆண்டவரே அப்பா, ஏகோபித்து ஒரு மனதோடு கூட நாங்கள் ஜெபிக்க, உம்மை ஆராதிக்க, நாமத்தை உயர்த்த, வார்த்தைகளை கேட்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய நாமம் எல்லா நாமங்களுக்கு மேலாக உயர்த்தப்படட்டும்பா. நீரே பெரிய காரியங்களை செய்ய. தேங்க்யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவ ஜனமே, கைகளை தட்டி கர்த்தரை உற்சாகமாக பாடுவாயா? நெருக்கப்பட்டோம், நாம் மடிந்திடாமல். கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து சொல்லுவோமா? தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் வல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. முன் சென்றாரே அவர் நல்லவர் என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். தாரீர் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி வெள்ளம் போல் இல்லை மேற்கொள்ள வந்தும் நேமியா ஆவியை அழித்தே.
தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண அவர் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண நித்திய தேவனாம் சத்தியவர்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய தேவனாம் சத்தியவர்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியும் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம் தேவ கிருபை தேவ அவரை போற்றி அல்லேலூயா என்றார் பாடிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண இயேசுவை போற்றி துதித்து பாடி என்றார் பரிபூர்ண அல்லேலூயா அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இந்த பாடலுடைய சரணங்கள் இப்படி சொல்கிறது, நெருக்கப்பட்டோம் ஆனால் நாம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர். அல்லேலூயா. சத்துரு சேனை நம்மை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே, அவர் நல்லவர். அல்லேலூயா. நம்மை பாதுகாத்தாரே, அவர் நல்லவர். நம்மை நடத்தினாரே, அவர் நல்லவர். திட நம்பிக்கை தந்தாரே, அவர் நல்லவர். அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Because God is so good in our lives. எத்தனை நாட்கள் அக்கினி சோதனை போல நம்மை சுற்றி வந்தாலும், நம்மை பட்சிக்க வந்தாலும், நம்மை விழுங்க வந்தாலும், முச்செடியில தோன்றிய தேவன் நமக்கு முன்பதாக தோன்றி நம்மை நடத்தினால். 2 சரணங்களை மாத்திரம் நம்ம பாடி மறுபடியும் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவாம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்த வீரன் நெகேமியா ஆவியை அழித்து, வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்த வீரன் நெகேமியா ஆவியை அழித்து, திட நம்பிக்கை தைரியம் இல்லாதே அவர் கிருபை என்றும் உள்ளதே, திட நம்பிக்கை தைரியம் இல்லாதே அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரி, அவரை போற்றி துதித்து பாடி என்று ஆர்ப்பரிப்போம்.
அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. நமக்கு நிறைய தேவைகள் நமக்கு வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவையே நம்முடைய ஆண்டவர் தான். ரொம்ப அழகான பாடல். என் தேவையை நான் சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் வரமாட்டேன், ஏன்னா எனக்கு முக்கியமான தேவை, எனக்கு தேவைப்படுகிற தேவைகள் அல்ல, என்னுடைய பெரிய தேவையே நீங்கள் தான் ஆண்டவரேன்னு சொல்லி இந்த பக்தன் பாடுகிறார். It's not about the need. He says, God, you are my need. You are all I need. என் தேவையே நீங்கள் தான் ஆண்டவரே. எண்ணத்தை சொல்லிலாம் நான் எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் அப்படிலாம் நான் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கல. பிகாஸ் ஆல் ஐ நீட் இஸ் யூ. மை ஹார்ட் இஸ் யூ. என் இதயமே நீங்கள் தான் ஆண்டவரே. என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பனே, என் சொந்தமே. இந்த வானம் பூமி யாவும் மாறினாலும் நீங்கள் மாற மாட்டீங்க. இதையெல்லாம் ஆளுகிற தெய்வம் நீங்கள் தான். இந்த உயிர் இந்த உடலில் இருக்கிற வரைக்கும் எனக்கு பாடல் நீங்கள் தான். ஹல்லேலூயா. சேர்ந்து என்னோட கூட பாடுவீங்களா? என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமி யாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். தேவையை சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். தேவையே நீங்கதான். எண்ணத்தை சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் தேவனே, என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. வானம் பூமியாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான். உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். வானம் பூமியாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான். உயிருடலில் உள்ளவர் பாடல் நீங்கதான். வானம் பூமியாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான். உயிருடலில் உள்ளவர் பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என்னத்தை சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என்னை கண்மணி போல் காக்கும் தெய்வம் நீரல்லவோ. நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. நான் கண்மணி போல் காக்கும் தெய்வம் நீ
இந்த வானம் பூமியாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவர் பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான். உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். தேவை சொல்லி சொல்லி துக்கப்படுத்த மாட்டேன். தேவையே சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். இதயமே உள்ளங்கையில் என்னை வரைத்து தேவன் அல்லவோ. உயிர் உள்ளவரை காவல் காக்கும் தெய்வம் அல்லவோ. உள்ளங்கையில் என்னை வரைத்த தேவன் அல்லவோ. உயிர் உள்ளவர் காப்பவற்ற தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான். உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். வானம் பூமியாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான். உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவைய சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான். உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். வானம் பூமியாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான். உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி துக்கப்படுத்த மாட்டேன். தேவையே நீங்கதான். என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் பூமி யாவும் மாறினாலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறுவதில்லை. ஹல்லேலூயா. கண்மணி போல காக்கிற தெய்வம் நமக்கு உண்டு. கண்ணுறங்க காவல் வைக்கிற தெய்வம் உண்டு என்று சொல்லி இங்கே நம்ம பாடுகிறோம். காட் நம்மளை கடவுள் நம்ம கண் உறங்குகிறதற்கு காவல் வைக்கிறாராம். ஈவன் வென் யூ ஸ்லீப். நான் உறங்கும் பொழுது கர்த்தர் எனக்கு, நான் தூங்கும்போது கூட எனக்கு கர்த்தர் காவல் வைக்கிறார் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே கண்களை மூடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஜீசஸ், ஐ பிளஸ் யூ ஃபாதர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கண்களை மூடி நாம் ஆண்டவரை உயர்த்துவோமா? ஆண்டவரே உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். என்னை உள்ளங்கைகளிலே வரைகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஜீசஸ் நன்றியோடு உள்ளங்கையில் என்னை வரைந்த தேவனல்லவோ. உயிர் உள்ளவரை காவல் காக்கும் தெய்வமல்லவோ. சேர்ந்து சொல்லுவோமா? உள்ளங்கையில் என்னை வரைத்த தெய்வம் அல்லவோ. உள்ளவரை காவல் காக்கும் தெய்வம் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான். உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். வானம் பூமியாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான். உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான். உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். வானம் பூமியாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான். உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான்.
என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். தேவையே நீங்கதான். என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே, என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. பூமியாவும் ஆழ்ந்த தெய்வம் நீங்கதான். உயிர்களில் உள்ளவரை பாடல் நீங்கதான். பூமியாவும் ஆழ்ந்த தெய்வம் நீங்கதான். உயிர்களில் உள்ளவரை பாடல் நீங்கதான். தேவையை சொல்லி சொல்லி துக்கப்படுத்த மாட்டேன். தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, எத்துவே, சொந்தமே. வானம் பூமி யாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான். உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். ஆண்டவரே, உமக்கு சிங்காசனம் அமைக்க இந்த இரவு நேரத்தில் நாங்கள் தொழுகிறோம். இந்த மாலை நேரத்தில் உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம். Thank you, Jesus. Father, we bless you. Thank you, Lord. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவர், எங்கள் நடுவிலே வசித்திட உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. மங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆண்டவரே, இந்த இரவு வேளையில மாலை வேளையில உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த நல்ல தருணத்தை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றியோடு 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அப்பா இவ்வளோ நேரம் உங்களுடைய சமூகத்தில் இருந்து உம்மை நாங்கள் நோக்கி பார்க்க, ஆண்டவரே உம்மை துதிக்க, நாமத்தை உயர்த்த கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபையை நினைத்து அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே நல்லவர், நீரே மகத்துவமானவர், நீரே வாக்கு கடங்காதவர். ஆண்டவரே,
எங்களால் போற்றி புகழக்கூடியவர். எல்லா போற்றுதலுக்கும் நன்மைக்கும் காரணர் நீர் ஆண்டவரே. அப்பா, we are here to worship you. We are here to glorify your wonderful name. Your name is above all names. எல்லா நாமங்களுக்கு மேலாக உயர்த்தப்படக்கூடிய மேலான நாமத்தை கர்த்தர் நீர் தந்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் கர்த்தர் எங்களுக்கு இந்த கிருபையை தந்து உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை போற்ற, உம்மை உயர்த்த இந்த ஸ்லாக்கியத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம். அப்பா, இப்பொழுதும் கூட அநேக காரியங்களுக்காய் நாங்கள் செபிப்பதற்காய் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறதே, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களே. ஆண்டவரே, அப்பா, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். அப்பா, கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக காரியங்கள் எங்களுடைய இருதயத்திலே உண்டப்பா ஆண்டவரே. எங்கள் இருதயத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் சொல் பிறவாவதற்கு முன்பதாகவே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்களே ஆண்டவரே. எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்திலே இந்த மாலை வேளையில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இந்த COVID-19க்காக அநேக நாட்கள் ஜெபித்து கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. இந்த COVID-19 இருந்து கர்த்தர் எங்களுக்கு விடுதலை தந்தீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த புதிய ஓமிக்ரான் ஆண்டவரே இந்த வைரஸ்ல இருந்து அப்பா நீர் பரிபூர்ண விடுதலையை நீர் தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த ஓமிக்ரான் ஆண்டவரே அநேக நாடுகளுக்கு ஆண்டவரே வருகிறது. அநேக மக்கள் இந்த ஓமிக்ரான்னால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இதனுடைய மியூட்டேட்டட் வைரஸ் ஆண்டவரே, இதன் பாதிப்பு அதிகம் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனால் ஒன்று எங்களுக்கு நன்றாக தெரியும் ஆண்டவரே, எப்பக்கம் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை. எல்லா மருந்து மாத்திரைகளுக்கு மேலே ஆண்டவரே, எல்லா மனிதர்களுக்கு மேலே ஆண்டவரே, எல்லா மருத்துவர்களுக்கு மேலே நீர் மருத்துவராக இருந்து எங்களை நீர் எத்தனை நாட்கள் நடத்தி வந்தீர். எங்கள் குடும்பங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. தேவைகளை சந்தித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மக்களை ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். குவைட்டில், மிடில் ஈஸ்ட் ஆண்டவரே, ஏசியா மற்றும் அமெரிக்கா, யூரோப், ஆஸ்திரேலியா ஆண்டவரே, இன்னும் இதர பகுதிகளில் ஆண்டவரே, இந்தியா ஆண்டவரே மற்றும் அநேக பகுதிகளில் ஆண்டவரே நீர் பரிபூர்ண விடுதலையும் பாதுகாப்பையும் என் மக்களுக்கு நீர் தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சிலுவையின் ரத்தம் ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஒமிக்ரான் ரிசர்ச் டீமில் இருக்கிற ஒவ்வொரு டாக்டர்ஸ்க்காக, ரிசர்ச்சர்ஸ்க்காக, சயின்டிஸ்ட்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது தான் இதிலிருந்து மீண்டு வெளியே வந்தோம். மறுபடியும் போய் இதில் இந்த குழியில் விழாதபடிக்கு என் ஆண்டவர் நீர் தடுத்தாட்கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அதுபோல ஆண்டவரே, இன்னும் இந்த கோவிட்னால, ஒமிக்ரான்னால பாதிக்கப்பட்டு குவாரண்டைன்லையும், ஹாஸ்பிட்டல்ஸ்லையும், ஐசியூஸ்லையும் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தொடும்படியாய், சுகப்படுத்தும்படியாய், பலப்படுத்தும்படியாய், பரிபூர்ண விடுதலையை தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். மரண படுக்கையில் ஆண்டவரே கதறிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ஸில் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற மக்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த கோவிட் அல்லாத இன்னும் பல வியாதிகளில் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு ஆண்டவரே. டியூபர்குலோசிஸில் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு ஆண்டவரே. மூச்சு திணறலினாலே பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு ஆண்டவரே. கேன்சர்னால பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு ஆண்டவரே. ரோடு ஆக்சிடென்ட்ஸில் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம். பிளட் கேன்சரில் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு ஆண்டவரே. இன்னும் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் உள்ளவர்கள் அநேகர் உண்டு. டயபெட்டிஸ்னால பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு ஆண்டவரே. கிட்னி ஃபெயிலியர்ஸ்னால பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளோ பேர் டயாலிசிஸில் உண்டு. இயேசுவின் நாமத்தில் இப்படி வியாதியஸ்தர்கள் மேலே ஆண்டவரே உங்கள் கைகளை வையுங்கள், நான் சுஸ்தப்படுத்துவேன் என்று சொன்னீரே ஆண்டவர். இந்த வியாதியஸ்தர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இந்த வியாதியில் உயிர் இழந்தவர்களுடைய குடும்பங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆற்றி தேற்றும்படியாய் நான் குறிப்பாக ஆண்டவரே திலகா சிஸ்டருடைய ஆண்டவரே அந்த
சிஸ்டர்-இன்-லா மேரி சிஸ்டருக்காய் நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய குடும்பத்திற்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, அவர்களுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டார்கள். ஆண்டவரே, அவரை இழந்து வாடுகிற அந்த குடும்பத்தை ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி, அந்த பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி ஆறுதலின் சமாதானத்தை அவர்கள் தர முடியாது நான் ஜெபிக்கிறேன். அதுபோல் ஆண்டவரே, எங்களுடைய உற்றார் உறவினர்கள் அநேகர், நண்பர்கள் அநேகர் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரை குறிப்பாக சிஸ்டர் டீச்சர் லீனாக்கா ஜெபிக்கிறேன். அவள் காலில் ஆண்டவரை இருக்கிற ஆண்டவரே அந்த பிரச்சனையில் பெட்டில் இருக்கிறாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் தெய்வீக சுகம் இந்த நேரத்தில் கடந்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் வியாதியோடு கூட, வேதனையோடு கூட, கண்ணீரோடு கூட எங்களிடத்தில் ஜெபிங்கள் என்று கேட்டுக்கொண்டவர்கள் மக்கள் உண்டு ஆண்டவரே. பெயர் சொல்லாதவர்கள் உண்டு ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரையும் நீ தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். மூட்டு வலியினால ஆண்டவரை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஆண்டவரே பாஸ்டரமாக்கா அவர்கள் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த மூட்டு வலியை கர்த்தர் நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை சர்ஜரிக்காக காத்திருக்கிறவர்கள் அநேகர் உண்டு ஆண்டவரே. அவர்களை தொட்டு சுகப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தெய்வீக சுகம், பலன், ஆரோக்கியம் அவர்களுக்கு கடந்து வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. அதுபோல ஆண்டவரே, இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே ஃப்ரண்ட் லைன்ஸ்லையும் வேலை செய்கிற நர்சஸ்க்காக, டாக்டர்ஸ்க்காக, ஆண்டவரே என்ஜினியர்ஸ்க்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக, அட்மினிஸ்ட்ரேட்டிங் ஆஃபீஸர்ஸ்க்காக, ஆண்டவர் அட்மினிஸ்ட்ரேஷனில் வேலை செய்கிற ஸ்டாஃபுக்காக, பயோடெக்னாலஜிஸ்ட்காக, லேப் டெக்னீஷியன்ஸ்க்காக, எக்ஸ்ரேல வேலை செய்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அவர் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் குறிப்பாக இந்த ஒமிக்ரானுடைய பரவல் அதிகமாய் காணப்படுகிறது. பயத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸையும், ஒவ்வொரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்லையும் ஆண்டவரை பேக்ரவுண்ட் ஒர்க்கர்ஸையும் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு கூட, வியாதியோடு கூட, வேதனையோடு கூட, வருமானத்திற்கு வழியின்றி காணப்படுகிற அநேகர் ஆண்டவரே எங்கள் சபைகளில் உண்டு ஆண்டவரே. எங்கள் நண்பர்கள் அநேகர் அப்படி உண்டு ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்து அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் ஆண்டவரே, ஒரு வருமானத்தில் ஒரு ஏற்றத்தையும் நீர் தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ரொம்ப நெருங்கினவர்களை இழந்து வாடுகிற ஆண்டவரே குடும்பங்களுக்கு உண்டு ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, கஷ்டத்தோடு கண்ணீரோடு கூட அவர்களை மறக்க முடியாதபடிக்கு கவலையோடு இருக்கிறவர்கள் உண்டப்பா. அவர்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் தேற்றும்படியாய், அவர்களை ஆற்றும்படியாய், அந்த குடும்பத்தில் நீங்கள் ஆண்டவரே தலைவனாய் இருந்து, பிள்ளையாய் இருந்து, மகனாய் மகளாய் ஆண்டவர் அவர்களுக்கு ஆறுதலாய் ஆண்டவரே அவர்களை நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஏக்கத்தை போற்றுங்க ஆண்டவரே. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர்களுக்கு தாங்க ஆண்டவரே. திருமண வயதாகியும் திருமணமாகாதபடி இருக்கிறவர்கள் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவர்கள் உண்டு ஆண்டவரே. திருமணத்திற்காய் தேடிக்கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு ஆண்டவரே. திருமணமாகியும் பிரச்சனைகள்னால பிரிந்திருக்கிறவர்கள் உண்டு. இவர்கள் எல்லாரையும் இந்த திருச்சமூகத்தில் தருகிறேன் ஆண்டவரே. நீர் இரக்கம் செய்யும்படியாய், மனதுருக்கம் செய்யும்படியாய் அவர்களை ஆண்டவரே அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். முதியோர்களுக்காக ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பிரயாணங்களில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட உடைய சமூகம் கூட இருப்பதாக ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபையை நாங்கள் கட்டுவதற்கு நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அதனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அது எங்கே கட்ட வேண்டும், எப்படி கட்ட வேண்டும் என்பதையெல்லாம் ஆண்டவரே நாங்கள் டிசைட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். எல்லாவற்றையும் என் ஆண்டவர் பொறுப்பெடுத்து எங்களுக்கு நடத்தி தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. அப்பா, எங்கள் மியூசிக் டீமுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிரேலின்காக, ரிஜாயிலின்காக, ஜெஃப்ரிக்காக ஆண்டவரே, ஆனட்காக, ஏபிள்காக ஆண்டவரே, ஜோயலுக்காக, ஜோஹனுக்காக, கிறிஸ்துக்காக, ஆகாஷ்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் எல்லாரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுகிற அந்த பிள்ளைகள் ஆண்டவரே, இன்றைக்கு நாளைக்கு ஆண்டவரே ஃபைனல் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவர்கள் உண்டு, பீரியாடிக் அசஸ்மெண்ட்ஸ் எழுதுகிறவர்கள் உண்டு, போர்டு எக்ஸாம்ஸ் எழுதுகிறவர்கள் உண்டு. இயேசு நாமத்தில் இவர்கள் ஞானத்தை அறிவியும் தாங்க ஆண்டவரே. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. வருங்காலங்களில் இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க. இவர்கள் குடும்பத்திற்கு, வீட்டிற்கு ஆண்டவரே, இந்த சமுதாயத்திற்கு சாட்சி உள்ளவர்களாக, ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகள் வளர்கிறதை நாங்கள் பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, உங்கள் திருச்சமூகத்தில் நாங்கள் வேத வசனத்தை தியானிக்க கடந்து வருகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும்படியாய், எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நீர்
பேசுகிற தேவன் அல்லவோ, எங்களோடு கூட இடைப்படுங்க, பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் சுபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே மறுபடியும் இந்த வாரமும் உங்களை சந்தித்து தேவ வார்த்தைகளை பிரசங்கிப்பதற்கு ஆண்டவர் தந்த கிருபையை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Give me image, dear. Sorry, D major. என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தாவீதை போல நான் நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். அது என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் நான் அப்பாவை துதிப்பதிலிருந்து மாற மாட்டேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் அதை செய்வேன்னு சொல்றீங்க? தாவீதை போல நான் நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து தாவீதினுடைய வாழ்க்கையை நாம் படித்து கொண்டு வருகிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தை நம்ம லாஸ்ட் வீக்ல படிச்சோம் இல்லையா? தேவன் சவுலை தள்ளி என்ன செய்கிறார்? தாவீதை ஏற்படுத்துகிறார். God said no to Saul and God chose King David, but he was not King David when he was selected. He was a shepherd boy. தாவீது அவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது அவன் ஒரு எளிமையான மகனாய் காணப்பட்டான். எளிமையான மகன் என்று சொன்னால் he was a who? அவன் யாராய் காணப்பட்டான்? அவன் ஒரு ஆடு மேய்க்கிற சிறு பையனாய், சிறுவனாய் இருந்தான். அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் பலசாலிகளும். 3 பிள்ளைகள் இருந்தார்கள். அதுல 7 பிள்ளைகள்ல 3 பேர் ஆர்மி மென்னா இருந்தாங்க. they were fighters in the army. பராக்கிரமசாலிகளாய் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அந்த பராக்கிரமசாலிகளை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார்? ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற தாவீதை தெரிந்து கொண்டார். தாவீதினுடைய இருதயம் ஆண்டவருக்கு பிரியமுள்ள இருதயமாய் காணப்பட்டது. He was a man after God's own heart. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் இந்த சின்ன தாவீது காணப்பட்டான். எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிறவனாய் இந்த தாவீது இருந்தான். He was a man of praise. அவன் மகிழ்ச்சி நிறைந்தவனாய் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறவனாய் இந்த தாவீது காணப்படுகிறான். எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த பாட்டு நான் முதல்ல பாடினேன். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் நான் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். Doesn't matter whatever it is. அப்படி ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிற அந்த தாவீத நிறைய பாடல்கள்லாம் எழுதலாம். நல்ல மியூசிக் வாசிக்கிறான், ஆடு மேய்க்கிறான், மியூசிக் வாசிக்கிறான், பாட்டு எழுதுறான், பாட்டு கட்டுறான், பாடுறான். அவன் வாழ்க்கை ஆண்டவரை துதிக்க 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 ஒரு சந்தோஷமுள்ள வாழ்க்கையாய், ஒரு நல்ல வாழ்க்கையாய் அவனுக்கு காணப்பட்டிருந்தது. God has chosen him
சின்ன ஒரு ஆரம்பமாய் இருந்தது. அம்மா அப்பா அவனை கண்டுகொள்ளவில்லை, அண்ணன் தம்பிங்க அவனை கண்டுகொள்ளவில்லை. ஊர்ல பெருசா அவனும் தாவீதுக்கு பெரிய ஒரு இது இல்ல. இதுல ஒரு பயங்கரமான ஒரு லெசன் என்ன தெரியுமா? யார் கண்டுகொள்ளனாலும் பிரச்சனை இல்லை. If you are truthfully praising God, நீ ஆண்டவரை துதிக்கிறவனாய் இருந்தால் God will come to look you. அதுதான் நம்ம போன வாரம் சொன்னோம் இல்லையா? நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு ஏற்றதாய் இருந்தால் தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்கிறது? சுற்றி உலாவுகிறது. அது எந்த மனிதன் ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கிறான் என்பதை பார்த்து அவனை செலக்ட் பண்ணுகிறது. God chose David. டேவிட் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, நான் ஒரு ராஜாவார், அந்த நினைப்பே அவனுக்கு இல்லை. அதனுடைய டேலண்ட்டும் இல்லை, அதனுடைய ட்ரைனிங்கும் இல்லை, அதுக்கேற்ற ஒண்ணுமே தாவீதின் இடத்துல இல்லை. It is always very important, you need to understand, because God does not call people who are qualified. தாவீது குவாலிஃபைடா இருந்தான்றதுனால தாவீதை தெரிந்து கொண்டார் ஆண்டவர்? No, he was an unqualified person. Was he an educated degree holder? No. Then universities la appa illa, degree la kedaiyadu. Ana avan elite family la irundha செய்யல, வரல. ரொம்ப பெரிய செல்வந்தனும் பணமும் அவன் வைத்திருந்தானா? இல்ல. ஆனா அவன்கிட்ட ஒரு குவாலிட்டி இருந்தது. He was a man after God's own heart. தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமாய் ஜீவிக்கிற மனுஷனா தாவீது இருந்தான். நல்ல வயசான நல்ல ஒரு ஆளா இருந்தானா? கிடையாது. He was a young boy. சின்ன தாவீது தான். ஆனா ஆண்டவர் இருதயத்திற்கு ஏற்றவனாய் அவன் காணப்பட்டான். That is why God chose David. தாவீதை அதனால் தான் அவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அவனை உயர்த்துகிறார். தெரிந்து கொண்ட உடனேயே அவனுக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் கிடைக்கிறது. என்ன ப்ரமோஷன்? 16வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை நீங்க வாசிச்சீங்கன்னா, சவுலுக்கு ஒரு கெட்ட ஆவி தேவனால் விடப்படுகிறது. அந்த கெட்ட ஆவி சவுலை என்ன செய்கிறது? டார்மெண்ட் பண்ணுகிறது, அவனை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்ப எல்லாரும் கேட்குறாங்க, ஒரு நல்ல மியூசிஷியனை கொண்டு வாப்பா, மியூசிக் வாசிக்கிட்டோம். அந்த மியூசிக் வாசிக்கும் போது பிசாசு ஓடிடும். இமேஜர் மியூசிக் வாசிக்கும் போது பிசாசு ஓடி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. துதி எடுத்தா சாத்தா ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தா ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தா ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தா ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். டேவிட் பாடினா சவுலுக்கு விடுதலை, டேவிட் பாடினா சவுலுக்கு விடுதலை. அற்புதம் நடந்தது, அசுத்தாவி நீங்கியது. அற்புதம் நடந்தது, அசுத்தாவி நீங்கியது. துதி எடுத்தா சாத்தா ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். நீ துதி எடுத்தா சாத்தா ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதியெடுத்தா சாத்தா ஓடுவான். டேவிட் பாட 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 சவுலுக்கு என்ன செஞ்சது? விடுதலை வந்தது. அப்படி சவுல் தாவீதை நேசித்தான். ஆண்டவர் செலக்ட் பண்ண உடனே தாவீதுக்கு ஒரு பெரிய blessing கிடைச்சது. He went into the palace of Saul. அங்கே தங்கவும் ராஜாவின் இடத்துல ஒரு க்ளோஸ்னஸும் அவனுக்கு கிடைத்தது, ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்தது. ஆண்டவர் அபிஷேகம் வந்த உடனே first thing David received was a blessing, ஒரு ப்ரொமோஷன். ஆடு மேய்க்கிற வேலை என்ன இல்லை, இனிமேல்
தாவீதுக்கு இல்லை. ஆடு மேய்க்கிறதுல இருந்து ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷன் அவனுக்கு கிடைச்சி அவன் என்ன செய்கிறான், அரசன் இடத்துல போகிறான். ஆடு மேய்க்கிறதுல இருந்து அரசன் இடத்துல போகிறான். அரசன் இடத்துல போய் மியூசிஷியனா மாறுறான். He started doing all these things. Now the next phase of this is 17வது அதிகாரம். சில வசனங்களை நம்ம 1வது வசனத்துல இருந்து வாசிச்சோம்னு சொன்னா, பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி, சோக்கோவுக்கும் அசேக்காவுக்கும் நடுவே இருக்கிற, வாசிங்களேன் அந்த வசனத்தை ப்ளீஸ். 1வது வசனம். பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி, சோக்கோவுக்கும் அசக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபெஸ்தமில் பாளையம் இறங்கினார்கள். ஓகே, thank you. இங்க இஸ்ரவேலருக்கு விரோதமாக இந்த பெலிஸ்தர்கள் வந்து பாளையம் இறங்குகிறார்கள். They brought all their army to fight against the people of Israel. யார் இந்த பெலிஸ்தர்கள்? நம்ம ஆல்ரெடி இந்த பெலிஸ்தர்களை பத்தி சிம்சோன் டைம்ல இருந்து பார்த்தோம் இல்லையா? சிம்சோனுடைய பிரதான எதிரிகள் யாராய் இருந்தார்கள்? பெலிஸ்தராய் இருந்தார்கள். சவுல கர்த்தர் ராஜாவை அபிஷேகம் பண்ணாரு. ஆனா சவுல் ஆண்டவரை விட்டு போனதுனால சவுல் டைம்ல இந்த பெலிஸ்தர்கள் பெரிய படையை கொண்டாந்து இறக்கி இருக்கிறாங்க. They wanted to fight the people of Israel. இஸ்ரவேலர்களும் தங்களுடைய படைகளை கொண்டு போய் அணிவகுத்து நிற்கிறார்கள். அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்கே கோலியாத் என்கிற ஒரு மனிதன் அங்கே வருகிறான். 4வது வசனத்தை பாருங்களேன், வாசிங்க. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் 6 முழம் உயரமானவனாய் இருந்தான். 6 முழம்னா ஒரு முழம் எவ்வளவு? 1.5 அடி ஒரு முழம். 6 முழம்னா எவ்வளவு சொல்லுங்க? ஒரு 1.5 அடி அப்படின்னா 6 around 9 feet, 9.5 feet, 10 feet வச்சுக்கலாம். 10 அடி உயரமுள்ள ஒரு ஜெயண்ட். He is 10 feet tall. நான் 6 அடி, நான் வந்து 6 feet. என்னைய விட இன்னொரு 4 அடி உயரம். அப்படின்னா பாத்துங்க, ஒரு பெரிய ஜெயண்ட், பயங்கரமான பாடி பில்ட், ஒரு பெரிய ஜெயண்ட். அவன் ஒரு பெரிய போர் வீரன். அவன் எவ்ரி டே அங்கே வந்து அவன் ஒரு சபதம் செய்கிறான். அவன் சொல்றான், உங்கள யாராவது ஒருவன் பலசாலியாய் இருந்தால், தைரியம் இருந்தால், அவன் வந்து என்னிடத்திலே போர் செய்ய வேண்டும், என்னிடத்திலே சண்டை போட வேண்டும். நான் அவனை ஜெயித்து விட்டால் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் எனக்கு அடிமையாய் மாற வேண்டும். நான் தோற்றுவிட்டால் பெலிஸ்தர்கள் அனைவரும் இஸ்ரவேலர்களுக்கு அடிமையாவார்கள் என்று சொல்லி எவ்ரிடே வந்து அங்கே கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறான், சத்தமிட்டு கத்துகிறான், பேசுகிறான். அவனுடைய டிஸ்கிரிப்ஷன் 6வது வசனத்துல பாருங்க. அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். தோள்களின் மேல வெண்கல கேடகத்தை அப்படி பின்னாடி மாட்டி இருக்கிறான். அந்த தோல் அப்படியே அந்த வெண்கல கேடகம் அப்படியே பெருசா, வெண்கலம்னா வெரி ஸ்ட்ராங் மெட்டல், அது தோல் அப்படியே பின்னாடி இருக்கு, ரவுண்ட் கேடகம் அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே இதோட அப்படியே வந்து அப்படி நிக்கிறான். 10 அடி உயரமுள்ள ஒரு மனிதன் அப்படியே வந்து அங்க ஒரு உருவின பட்டயத்தோடு கேடயத்தோடு, வெண்கலம்னா வெரி ஸ்ட்ராங், he is trained. இன்னொன்னு, இந்த பெலிஸ்தர்களுடைய மெயின் வேலை என்ன தெரியுமா? they are the ஆயுதங்களை தயாரிக்கிற வேலைகள் தான் பெலிஸ்தருடைய பிரதான வேலை. அவன் வெண்கலத்திலே எல்லாம் செஞ்சிருக்கிறான். வெண்கல பிரான்ஸ்லயே பட்டயம், பிரான்ஸ்ல எல்லாம். ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஊர்ல இருந்து வந்து, நம்ம ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா அருவாளுக்கு ஃபேமஸ் வந்து திருப்பாச்சின்னு சொல்லுவாங்க. திருப்பாச்சியில, அந்த திருநெல்வேலியில திருப்பாச்சியில அருவாள் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அந்த ஊர்ல ஸ்பெஷலா அருவாள் செய்வாங்க. அது மாதிரி இந்த பெலிஸ்தருடைய ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் என்னன்னா வாள் செய்கிறது, அந்த போர் ஆயுதங்கள் தயாரிக்கிறது. அந்த காலங்களில் பெலிஸ்தர்கள் இடத்திலிருந்து போர் ஆயுதங்களை எல்லா ஊர்களிலும் இருந்து வந்து வாங்குவார்கள். இன்னைக்கு இப்ப பாருங்களேன், பிரான்ஸ்ல இந்த ரஃபேல் விமானத்தை அவங்க தான் தயாரிக்கிறாங்க. இஸ்ரேல் தான் அதனோட டெக்னாலஜி வச்சிருக்கு. பிரான்ஸ் அதை தயாரிக்கிறது. பிரான்ஸ் இடத்திலிருந்து இந்தியா அந்த ரஃபேல் விமானங்களை, போர் விமானங்களை வாங்குகிறது.
அது மாதிரி அன்றை காலகட்டங்கள்ல இந்த பெலிஸ்தரிடத்துல இந்த ஆயுதங்களை விற்கிற வியாபாரம் செய்கிற தொழில் இருந்தது. தேவர் கை தேர்ந்தவர்களா இருந்தார்கள். அதுல இருந்து ஒருத்தன் பெரிய கேடயத்தோடு அங்க நின்று கொண்டு அவன் இஸ்ரவேலர்களை பார்த்து இந்த வார்த்தைகளை எவ்ரி டே என்ன செய்து கொண்டு இருக்கிறான், சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் இஸ்ரவேலர்களை சொல்வது மாத்திரமல்ல, அவன் தொடர்ந்து இஸ்ரவேலின் தேவனை அவன் நிந்திக்கிறவனாய் காணப்படுகிறான். பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிங்க. தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஈசாய் என்னும் பெயருள்ள எப்பிராத்திய மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர்கள் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான். ஈசாயினுடைய 3 மூத்த குமாரர் சவுலோடு கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். யுத்தத்திற்கு போயிருந்த அவனுடைய 3 குமாரரில் மூத்தவனுக்கு எலியாப் என்றும், 2ஆம் குமாரனுக்கு அபினதாப் என்றும், 3ஆம் குமாரனுக்கு சம்மா என்றும் பெயர். தாவீது இவர் எல்லாருக்கும் இளையவன். மூத்தவர்களாகிய அந்த 3 பேரும் சவுலோடே கூட போயிருந்தார்கள். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் 40 நாள் இந்த சம்பவம் நடந்துருக்குது. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 40 days. There is nobody to confront this man. For 40 days he is coming and he is cursing the name of the Lord. 40 நாள் தொடர்ந்து தேவ நாமத்தை நிந்திக்கிறான். தேவனுடைய பெயரை கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறான். மொத்த இஸ்ரவேல் ஆர்மியின் ஜனம் அப்படியே நின்று கொண்டு இருக்கிறது. இங்க தாவீது தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு கொடுக்கும்படியாய் பயறு வேக வச்சு பயரை எடுத்துட்டு அங்க பார்க்கிறான். அவன் பார்க்கிற போது இந்த இஸ்ரவேலனுடைய வார்த்தைகள் அவனுடைய காதுகளிலே கேட்கிறது. He is cursing the living God. தேவனை அவன் நிந்திக்கிறான். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் நிந்திப்பதற்கு அவன் ஏமாத்திரம் என்று சொல்லி he came and stood before the people of God. அந்த இஸ்ரவேலில எவ்வளவு பேர் இருந்தாங்க. ராஜா பெரிய போர் சேவகர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற வேளையில இந்த சின்ன தாவீதுக்கு ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே காணப்படுகிறது. அவனுக்குள்ளே ஒரு பயங்கரமான அபார நம்பிக்கையும் தைரியமும் அவனுக்கு வருகிறது. ஏன் அப்படின்றத இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த சம்பவத்தை நம்ம தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் தியானிக்க போகிறோம். Why did David had the zeal for God? அவன் அடிச்சு நொறுக்குனதெல்லாம் ரெண்டாவது. That is secondary. கோலியாத்தை போய் சண்டை போட்டு ஜெயிச்சதெல்லாம் ரெண்டாவது. How was he able to have that confidence to fight? நம்ம எல்லாருக்கும் அதுதானே ரொம்ப தேவை. எப்படியா நான் அவனை எதிர்ப்பேன்? How can I get the confidence? From where will I get that confidence? Because he is not an ordinary man. He is a giant. அவன் ஒரு பெரிய பலசாலி. அவன் போர்ல கை தேர்ந்தவன். அவனை எதிர்க்க ஒருவராலும் கூடாது. அவன் மொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் நிற்கிறார்களே, ஒருத்தன் கூட அவனை எதிர்க்க தயாராக இல்லையே. நான் எப்படி அவனை எதிர்ப்பேன்? சவுல் போலயே. ஆக்சுவலா யாருக்கும் போயிருந்திருக்கணும்? சவுல் போயிருக்கணும். சவுல் இஸ் a trained warrior. அவன் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவனாய் இருக்கிறான். அவன் தலை எல்லார் தலையோட பெருசு. இஸ்ரவேல்ல பெரிய வீரன் சவுல். அவன் போல ஆர்மியில எவ்வளவு இருக்கிறான்? ஒருத்தனும் போல. ஆனா அந்த குட்டி தாவீது சொல்றான், நான் போறேன், அவனை அடிப்பதற்கு நான் போகிறேன் என்று சொல்கிறான். எங்க இருந்து வந்தது? ஏன்னா தாவீது ஆண்டவரை அறிந்து வைத்திருந்தான். Why was David able to go? Because David knew God in a way that no Israelite knew. இஸ்ரவேலிலே இருக்கிற அத்தனை பேரும் அறிந்து வைத்திராத ஒரு புதிய விதத்துல தாவீது கர்த்தரை அறிந்திருந்தான். He knew God in a different way. Nobody else knew. எல்லாருக்கும் தெரியும் சேனைகளின் கர்த்தர்.
Can you give me imager? சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் தேவன், சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர் அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர் அடைக்கலமானவர். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன், சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர் அடைக்கலமானவர். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் இந்த மாதிரி பாடிக்கிட்டு உட்கார்ந்துடலாம். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனம் ஃபுல்லா இப்படிதான் பாடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா பிரச்சனைன்னு வரும்போது ஒரு இஸ்ரவேலன் என்ன செய்யல? ஆண்டவருக்காக செயல்பட ஆயத்தப்படவில்லை. Every single person sitting quietly, எல்லாம் வாய மூடி வாய் அடைச்சு அமைதியாய் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனா குட்டி தாவீது மட்டும் அவன் ஆண்டவருக்காக எழும்பி நின்றான். பிகாஸ் நம்புறதுன்றது வேற, நம்பி கிரியை செய்வது என்பது வேற. எபிரேயன் யாக்கோபு நிருபக்காரன் இப்படி சொல்கிறான், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. விசுவாசம் என்பது கிரியையிலே காணப்பட வேண்டும். இங்க எல்லா இஸ்ரவேலர்களும் ஆண்டவரை விசுவாசித்தார்கள். அநேக இஸ்ரவேலர்கள் அந்த கூட்டத்தில் ஆண்டவரை விசுவாசித்தவர்களாக இருந்தார்கள். ஆனா குட்டி தாவீது மட்டும்தான் விசுவாசத்தை பிராக்டிஸ்ல போட்டான். You know why? One reason, ஒரே ஒரு காரணத்தை மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா அவன் தேவனை அறிந்திருந்தான். He knew God. He knew God in a special way. அவன் ஆண்டவரை அறிந்து வைத்திருந்தான். அவனை பிரத்யேகமாய் ஆண்டவரை பற்றி அவனுக்கு தெரிந்திருந்தது. He knew it very personally. ஆண்டவரை ரொம்ப பர்சனலா தெரிஞ்சு வச்சு சொன்னா, ஐயோ இவன் ஆண்டவரை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் ஏமாத்திரம். அந்த வசனத்தை வாசிங்களேன். அவன் சொல்கிறான், ஓ அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு, விருத்த சேதனம் இல்லாத இந்த மனுஷன் எம்மாத்திரம் என்றான். He said, who is this idiot? இவன் எப்படிடா தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிறது? அவனை கொண்டு நான் போறேன்டா, இவனை உடுறான் துடிக்கிறான் ஒருத்தன். He said, I will go and kill that fellow. He cannot curse the name of the Lord. எங்கிருந்தியா வந்துச்சு? I'll tell you two things. மூன்று விஷயங்களை நான் சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன். ஒன்று, பிசாசு எப்பயுமே நமக்குள்ள பயத்தை கொண்டு வருவான். 40 நாட்கள் இஸ்ரவேலர்களுக்குள்ளே பயத்தை விதைத்து வைத்திருந்தான் கோலியாத். நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த கோலியாத் என்ன செய்யறான்? பயத்தை விதைக்கிறான். உன்னை பார்த்து சொல்றான், உன்னால முடியாது, உன்னால் இதை எதிர்க்க முடியாது, நீ செய்கிற வேலையில உனக்கு ஏற்றம் கிடைக்காது, உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை மாறாது, உன்னால் இதை செய்ய இயலாது, நீ அதுக்கு லாய்க்கு இல்லவன், உனக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை, நீ அழகா இல்லை, நீ அசிங்கமா இருக்கிற, உன் பாடியில உனக்கு டிசீஸ் இருக்கு, உன் பாடியில டிசீஸ் இருக்கு, உன்னுடைய பாடியில டிசீஸ் இருக்குது, உன்னுடைய சரீரத்தில் வேதனை இருக்குது,
உனக்கு வயசாகி போச்சு, நீ ஆண்டவர் சமூகத்தில் நீ நீதிமான் இல்லை, நீ பெரிய பாவி, நீ பல விஷயங்களை ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிற, உன்னை ஆண்டவருக்கு பிடிக்காது, உன்னால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரவே முடியாது, நீ என்ன ஜெபிச்சாலும் உனக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லி 40 நாள் எப்படி இந்த இஸ்ரவேலர்களை ஏமாற்றி வச்சுருந்தானோ அதே மாதிரி தான் உங்களை பல வருஷங்களாக என்னையும் உங்களையும் பிசாசு ஏமாத்துறான். He's telling you cannot. Edwin, you cannot do it. You cannot do it. Rejoilin, you cannot do it. பிசாசு வந்து சொல்லுவான், you cannot, you will never be able to do it because you are not competent enough. நீ அதற்கு தகுதி உள்ளவன் அல்ல, உனக்கு அதுக்குள்ள திறமை இல்ல. தாவீதுக்கு திறமை இருந்துச்சா? இல்ல. திறமை உள்ளவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறது இல்லையா? ஆண்டவர் அர்ப்பணிப்புள்ளவர்களை தெரிந்து கொள்கிறார். God is looking for people who are willing to submit, not those people who are talented. God's grace does not come because a person is talented or qualified. God's grace come to a person who is willing to submit himself to the will of God. ஆண்டவருடைய திருசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில தான் தேவ கிருபை இறங்கும். He was filled with the grace of God. சொல்றான், டே என்னடா சின்ன பிள்ளையா இருக்கிறியடா, நீ எல்லாம் எப்படா அவனை போய் இது பண்ணுவான்னு சொல்லி எல்லாரும் அவனை கேட்குறாங்க. தாவீதை பார்த்து கேட்குறான். தாவீது சொல்கிறான், டேய் என்னை சின்ன பிள்ளைன்னு பார்க்குறியா? எனக்கு என்ன நடந்தது தெரியுமா? ஒரு வாட்டி நான் காட்டில் போயின்னு இருக்கும்போது ஒரு கரடி வந்தது, ஒரு சிங்கம் வந்தது, வெறும் கையால் அந்த கரடியையும் சிங்கத்தையும், வசங்க அந்த வசனத்தை, வெறும் கையால் கரடியையும் சிங்கத்தையும் அடிச்சு கொல்றதுக்கு உதவி செஞ்ச என் ஆண்டவர் இவனையும் அடிக்க உதவி செய்வாரு. தாவீது சவுலை பார்த்து சொல்றான், உம்முடைய அடியான் தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு சிங்கம், ஒரு வாட்டி ஒரு சிங்கம் வந்துச்சு, ஒரு வாட்டி ஒரு கரடி வந்தது, இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானியாக நான் கொண்டேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். இவன் சொல்றான், அந்த சிங்கத்துக்கும் கரடிக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தனையும் என் கையில ஒப்பு கொடுப்பார். என்னை நீ சாதாரணமான ஆள் நினைக்காத. I am the person filled with the grace of God. That's what he's saying. Don't think I'm an ordinary man. Don't think I'm an untrained man. என் கூட தேவ வல்லமை இருக்கிறது. அவன் தேவனுடைய வல்லமையை பார்த்தான். He knew God personally. அவன் வாழ்க்கையில தேவ எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்குள்ள இருந்தது. He was experiencing the grace of God in his life. Do you have that experience of God's grace in your life? உங்க வாழ்க்கையில தேவனுடைய கிருபையின் அனுபவம் இருக்கிறதா? இந்த இஸ்ரவேலர்களுக்கு அது இல்லையா? ஆனா அந்த குட்டி தாவீது தேவனுடைய பலனை, தேவ கிருபையை அனுபவிக்கிறவனாய் இவன் காணப்பட்டான். தேவ கிருபையை, he was enjoying the grace of God. கரடி வந்தது, it did not bother. சிங்கம் வந்தது, did not bother. சொல்றான், don't worry, this fellow is like an animal. இவன் ஒரு அனிமல்ரா. இயேசுவை எதிர்க்கிற இவன் ஒரு அனிமல். இவன் அந்த ஒரு கரடி சிங்கம் மாதிரி தான் இவன். என்ன நினைக்கிறீங்க நீங்க? God's grace is with me. He did not see Goliath as Goliath in the name of Jesus. அவன் கோலியாத்தை போர் வீரனாய் பார்க்கவில்லை. He is just an animal. அவ்வளவுதான். அடிச்சு போட்ட ஒரு அனிமல்ல ஒருத்தையா. Don't see. அவனுடைய கேடயத்தை எல்லாரும் பார்த்தார்கள். அவன் கையில வைத்திருக்கிற வாளை எல்லாரும் பார்த்தார்கள். அவனுடைய ஈட்டியை பார்த்தாங்க. அதனுடைய டிஸ்கிரிப்ஷன்லாம் இங்க இருக்கு, நான் அதுக்குள்ள போக விரும்பல. எல்லாம் வெண்கலத்திலே ஆன அவனுடைய காலில் போட்டிருந்தது, அவனுடைய மார்பில போட்டிருந்தது, அவனுடைய முதுகுல வைத்திருந்தது, தோல்ல இருந்தது, கையில வைத்திருந்ததை எல்லாரும் பார்த்தார்கள். தாவீது அதை எதையுமே பார்க்கவில்லை. அவன் சொல்கிறான், he is just another animal because I am filled with the grace of God. நான் சொல்ல முடியுமா?
என்னால் சொல்ல முடியுமா? எது எனக்கு வந்தாலும், எது எனக்கு சாதகமாய் இருந்தாலும், எது எனக்கு பாதகமாய் இருந்தாலும், என்ன பயமுறுத்துகிறது எதுவாய் காணப்பட்டாலும், I am not bothered in the name of Jesus. All I see is God above that problem. தாவீது எதை பார்த்தான்? கோலியாத்தை பார்க்கல. கோலியாத்துக்கு மேல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. He saw a God above the head of Goliath. கோலியாத்துடைய தலைக்கு மேலே ஒருவர் இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். இந்த கோலியாத்தையும் படைத்த ஆண்டவர் அவர்தான். அவருக்கு முன்பதாக கோலியாத் இல்ல. கோலியாத்துக்கு அப்பனுக்கு அப்பா வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் என் கையிலே அவனை ஒப்பு கொடுப்பார் என்கிற திட நம்பிக்கை அவனுக்கு வந்தது. நம்ம எதை பார்க்கிறோம் ஐயா? எதை பார்க்கிறோம்? நீங்களும் நானும் கோலியாத்தை பார்க்கிறேன். சிலர் கோலியாத்தின் தலையில இருக்கிற அவனுடைய கிரீடத்தை பார்க்கிறார்கள். சிலர் அவன் கையில இருக்கிற வாளை பார்க்கிறாங்க. ஐயோ, இந்த வாளை எடுத்து என்ன வெட்டினா என்ன ஆகிறது? நான் போகிறதற்குள்ளேயே அவன் வாளை எடுத்து வீசுவானே, என் தலை துண்டாய் போகுமே என்று சிலர் நினைப்பார்கள். சிலர் நினைப்பான், ஐயோ அவனுடைய கைகளிலே பெரிய ஈட்டி இருக்கிறதே, நான் கிட்ட போவதற்கு முன்பதாக ஈட்டியை எரிந்து குத்தி என்னை கொல்லுவானே என்று சிலர் நினைத்தார்கள். சிலர் நினைச்சிருப்பான், நான் என்னதான் கத்தி எடுத்துட்டு போய் அவனை குத்தினாலும் அவன் பின்னாடி பெரிய கேடை அமைத்திருக்கிறானே, அதை எடுத்து அப்படியே என்னை தடுத்து விடுவானே, என்னால் அவனை அடிக்க முடியாதே. சிலர் நினைச்சிருப்பான், நான் ரொம்ப குள்ளமா இருக்கிறேனே, அவன் உயரமா இருக்கிறானே, நான் எட்டி மேல குத்துறதுக்குள்ள அவன் மேல இருந்து என்னை குத்தி கொன்று விடுவானே என்று சிலர் நினைத்திருப்பார்கள். சிலர் சொல்லிருப்பாங்க, ஐயோ இவ்வளவு உயரமா இருக்கிறவன் எத்தனை பேரை இவன் கொன்று குவித்திருப்பான், இவன் கொன்ற மனிதர்கள் ஏராளமானவர்கள் ஆச்சே, நான் எப்படி போவேன் என்று சிலர் நினைத்திருப்பார்கள். ஆனா தாவீது ஒன்னையுமே நினைக்கல. தாவீதுக்கு முன்னாடி கோலியாத்து தெரியல. தாவீதுக்கு முன்னாடி தெரிந்தது ஆண்டவராகிய கர்த்தருடைய கரம். அவர் கரத்தை பிடித்து இந்த தாவீது சொல்றான், இவன் எம்மாத்திரம், he is not a somebody for God. அவன் தேவனுடைய நாமத்தில் அவனை எதிர்கொள்ள போகிறான். My dear friends, நமக்கு நேரம் இல்லை. இவன் எப்படி கோலியாத்தை வீழ்த்தினான் என்பதை நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். பிசாசு உங்களை என்னையும் பயமுறுத்துவான். கேடயத்தை காட்டுவான், பட்டயத்தை காட்டுவான், மார்க்கவசத்தை காட்டுவான், தலையில் இருக்கிற கிரீடத்தை காட்டுவான், ஈட்டியை காட்டுவான், பட்டயத்தை காட்டுவான், வாளை காட்டுவான், எல்லாத்தையும் காட்டி உன்னை பயமுறுத்துவான். உன்னை இன்டிமிடேட் பண்ணுவான், உன்னை அசிங்கப்படுத்துவான். இவன் எப்படி இவன் வந்து பெலிஸ்தன் அந்த கோலியாத் தொடர்ந்து இஸ்ரவேலர்களை அசிங்கப்படுத்தினான், தொடர்ந்து இஸ்ரவேல்களை கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தான். இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை தூசிக்க வைப்பான். உன்னையும் அப்படிதான் செய்வான். உன்னையும் தேவ நாமத்தை தூசீனம் பண்ற மாதிரி உன்னைய பேசுவான். Do not worry. ஏன்னா you are not going to fight that fellow with your own power. உன் சொந்த பவரில் நீ போனேன்னா தோத்துருவே. ஏன்னா உன்னோட அவன் பவர்ஃபுல் தான். சொந்தமாக ஃபிசிக்கல் பவரில் உன்னோட அவன் பவர்ஃபுல். ஆனால் நீ ஃபிசிக்கல் பவரில் சண்டை போட முடியாது. ஏன்னா ஃபிசிக்கல் பவரில் போட்டேன்னா உனக்கு காலி. உனக்கு வேற ஒரு பவர் இருக்கு. தட் இஸ் காட்ஸ் கிரேஸ். தட் இஸ் கால்ட் த கிரேஸ் ஆஃப் காட். அந்த கிரேஸ் ஆஃப் காடை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் அதை ஊற்றி இருக்கிறார். திரும்பி பார்க்கிறியா? Give me E-minor dear. நீ திரும்பி பார்க்க முடியுமா? எத்தனை நாட்கள் உன்னை கர்த்தர் நடத்தினார். E-minor. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி நன்றி என்றுதான் சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனை நாட்கள் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்திருக்கிறார். எத்தனை சிங்கங்களை மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்திருக்கிறார். எத்தனை கரடிகளை மேற்கொள்ள கர்த்தர் பாஸ்ட்ல உதவி செஞ்சிருக்கிறார். அப்படி உதவி செஞ்சது ஆண்டவர். இந்த கோலியாத்து நீ ஃபேஸ் பண்ற கோலியாத்தையும் கர்த்தர் உன்னைய மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அடுத்த வாரம் இந்த தொடர்ச்சியை நம்ம பார்க்க போறோம். எப்படி இந்த கோலியாத் விழுந்தான், எப்படி இந்த தாவீது கோலியாத்தை வீழ்த்தினான் என்பதை நம்ம பார்ப்போம். It doesn't matter even if he is instilling fear in you. உனக்குள்ள பயத்தை விதைக்கிறானா, உனக்குள்ள பிரச்சனைகளை விதைக்கிறானா, உன்னை அசிங்கப்படுத்துறானா, தேவ நாமத்தை அவன் தூஷணம் பண்றானா,
நெவர் மைண்ட். ஒன்றை மட்டும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையாய் அவருடைய சமூகத்தில் கடந்து வருகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். கண்களை மூடி நாம் செபிப்போம். இந்த கோலியாத்தை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய பிள்ளைகளாய் நாங்கள் வந்து உண்மை நோக்கி பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தீரே, நமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த தாவீதின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டே வருகிறோம். இந்த கோலியாத்தினுடைய ஆண்டவரே, இந்த முதல் பகுதியை நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தந்தீர். நீர் வல்லவர், நீர் நல்லவர். ஆண்டவரே, எங்களை உயர்த்துவீர், நடத்துவீர், பாதுகாப்பீர், போஷிப்பீர். இந்த பிரச்சனைகள் கோலியாத்தை எங்களை மேற்கொள்ள விட மாட்டீர் ஆண்டவரே. ஏன்னா மனுஷன் எங்களுக்குள்ள எங்கள் கூட இருக்கிறத விட நீர் எங்கள் கூட பெரியவராக இருக்கிறீர். மனிதர்கள் எங்களை மேற்கொள்ள விடமாட்டீர் ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தை செய்வதற்கு கர்த்தரை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வைராக்கியத்தோடு கூட கர்த்தருக்கு நிற்க ஒவ்வொருவரும் எடுத்து பயன்படுத்துங்க. பயத்தின் ஆவியை நீக்கி போடுங்க, தைரியத்தின் ஆவியை தாங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவ கிருபை பொழியட்டும். பெரிய காரியங்கள் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சொல்வோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம் அன்பும் சகமாகாசம் நம் அனைவரோடும் கூட கிறிஸ்து இயேசுவின் வருகை நாள் வரையும் கூட இருப்பதாக. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கோலியாத்தை மேற்கொள்ள உங்க வாழ்க்கையின் கோலியாத்தை போல வருகிற பிரச்சனைகளை எதிர்த்து நின்று போராட கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. நீங்களும் உங்கள் குடும்பமும் தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு கர்த்தர் உங்களை எடுத்து நிறுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வார். ஆபத்தான இடங்களில் போகிற வருகிற, கொரோனா இருக்கிற பகுதிகளுக்கு போகிற வருகிற ஆபத்தான பகுதிகளில் வாகனங்கள் செலுத்துகிற உங்களோடு கூட தேவ கிருபை இருக்கட்டும். தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்னையும் எங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாப்பாராக. தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை என்னை மாற்றுவாராக. நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனுக்கு உண்மையாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலோ இல்லை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் காரணிகளாக மாறுங்கள். Thank you dear friends and family for joining with us today. May God bless us all. Amen.